உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ரகசியமா கிடைத்த ஒரு தகவல். காலை சுமார் 11 மணியை போல ஈகா தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிற உணவு விடுதியில நண்பர்களோட சாப்பிட்டு இருக்காரு. உடனே அங்க வந்து லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஏசி அவர் முன்னாடி ஸ்பாட்டுக்கு உள்ள போயிட்டாரு. கைது செய்ய வேண்டும் என்று அவரோட தொடர்பு கொண்ட போது கேஸ் கட்டு எங்க இருக்கு, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார், எந்தெந்த சாட்சிகள், ஏன்னா ஒரு வழக்குரைஞர் 5 வழக்குரைஞர்கள் வந்து கவுண்டர் கொஸ்டின் ஆரம்பிச்சோம். நான் அந்த இடத்துக்கு போகும்போதே 25 லாயர்கள் வந்துட்டாங்க. அப்புறம் 25 பேருமே போன் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வக்கீல்கள் வந்து வழக்கறிஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், குற்றீசல் போல வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க 7 பேர் இருக்கிறோம்னா அவங்க 100 பேர். அவ்வளவு கூட்டத்து மட்டத்தில் நேரடியா வந்து சட்ட விவாதம் 1 மணி நேரம். அது எவ்வளவு ஹீட்டடா இருந்திருக்கும் பாத்துக்கங்க. அங்க இருந்து நவுந்தா அவர் எஸ்கேப் ஆயிடுவாருன்னு தெரியும். நாங்க நகர்ந்தா அவரு நகர்ந்துருவாரு. அவர் போயிட்டா எங்களுடைய காவல்துறையுடைய மாண்பு போயிடும். சட்டம் தெரிந்தவர்களை வந்து கைது செய்யும் போது பக்கத்துல போய் நின்று உங்களுக்கு புரியும்படியா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அக்கார்டிங் டு தி செக்ஷன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு கைது செய்ததா தான் அர்த்தம். இப்போ நீங்க மீறி போனா நாங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கோம். உங்க வழக்குரைஞர்கள் நெருங்க விடல, அவர் சுத்தி நின்னுக்கிறாங்க. ஒரே கூக்குரல், ஒரே சத்தம். ஆம்ஸ்டாங் வந்து கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு பேசும்போது மிஸ்டர் ஆம்ஸ்டாங் அவர் தொட்டுட்டு யூ ஆர். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை. மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டது வந்து பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இந்த நிலையில ஒரு காலகட்டத்தில் அவர் நேரில் போயிட்டு அரெஸ்ட் பண்ண ஒருத்தர் நீங்கள் தான். அவர் அரெஸ்ட் பண்ண சுச்சுவேஷன் என்னவா இருந்தது சார்? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். கிட்டத்தட்ட 2010-11 வந்து நான் அவரை கைது செய்யும்போது கூட அவர் மாநில தலைவர் தான். இப்போ இது வந்து சட்டக்கல்லூரியில் வந்து நடந்த மாணவர்களுக்குள்ளே ஏற்பட்ட மோதல் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 20 பிரிவினர்களில் வந்து மாணவர்களில் வந்து கவுண்டர் கேஸ், அதில் கைதுகள் நடந்தது. அந்த விசாரணை போய் கொண்டிருக்கிற பொழுது பார்த்திங்கன்னா வட சென்னை சேர்ந்த திரு ஆம்ஸ்டாங் அவருடைய துணை இல்லாமல் இது வந்து இந்த அடிதடிக்கு அனுப்பப்பட்ட ஆட்களில் அவங்க ஆட்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து குற்றச்சாட்டு. அதில் சில பேர் வந்து அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அவர் பேர் வந்துருச்சு. அவர் கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்பு ஆஜர்படுத்தி தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த சூழ்நிலை வரும்போது நான் வந்து ஹார்பருடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த வழக்கு பதிவு பண்ணிச்சு. எங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய கேஸுங்கிறதுனால அதனுடைய விசாரணை, அதனுடைய பாதுகாப்பு அத்தனையிலுமே நான் வந்து பங்கெடுத்துக்க வேண்டிய, ஏன்னா அது வழக்கு பற்றி எனக்கு தெரியும். அவர் கைது செய்கிறதுக்கு 2-3 டீம் போட்டு 3 மாதங்களாக வந்து தேடிட்டு இருக்கிறோம். அவர் இருப்பிடமே கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்தாலும் அவரை வந்து சாதாரணமாக கைது செஞ்சிட முடியாது அப்படிங்கிறதான் நிலைப்பாடு. ஏனென்றால் அவரை சுற்றி எப்போவுமே வந்து 10 ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அவர் கைது செய்ய போகும்போதே அவர் தடுத்துட்டாலும் அவர் வேறு இடத்துக்கு வேறு இடத்துக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். அவர் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுவார், அல்லது அதில் பெரிய பிரச்சனை உருவாகிடும். அப்போ அதே சமயத்தில் இவர் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, நம்மளை தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் இருப்பிடத்தை அவர் சற்று அவருக்கு மட்டுமே தெரிந்த லெவலில் அவர் இருப்பார். ஆனால் வந்து காவல்துறைக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருந்திருக்காரு. இருப்பார், சென்னையில் தான் இருப்பார். ஆனால் காவல்துறைக்கு அவர் எங்கே இருக்கான்னு தெரியாது. இப்படி வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு மேலாக ஆம்ஸ்டாங் எங்கே இருக்கிறாருன்னு காவல்துறைக்கு யாருக்குமே, எந்த ஏஜென்சிக்குமே தெரியாது. அப்போ நானும் வந்து திரு மோகன்தாஸ், அவர் வந்து எஸ்பிளேனட் காவலினுடைய ஏசி, அவர் வந்து சாதாரணமாக இன்ஸ்பெக்டர் லெவலில் கூட கைது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் இருக்கிற எங்களை சிறப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருந்தோம். அதில் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரகசியமாக கிடைத்த ஒரு தகவல். ஒரு நாள் காலை சுமார் 11 மணியை போல் அவர் வந்து இந்த ஈகா தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உணவு விடுதியில் அவர் வந்து நண்பர்களோடு சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது எங்களுக்கு. அது ரகசிய தகவல் தான். அந்த ரகசிய தகவலை எடுத்துகிட்டு ஆம்ஸ்டாங்குடைய முகம் தெரிந்த நபர்களை வச்சு நாங்கள் ரகசியமாக அனுப்பி பார்க்குற பொழுது எஸ், ஆம்ஸ்டாங் அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறது உண்மைதான். உடனே அங்கே வந்து திரு மோகன்தாஸ், அவர் தான் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஏசி, அவர் முன்னாடி ஸ்பாட்டுக்கு அவர் அந்த இடத்த விட்டு நகராமல் பார்த்துக்கிறதுக்காக அவர் உள்ளே போயிட்டு கைது செய்ய வேண்டும் என்று அவரோட தொடர்பு கொண்ட போது கேஸ் கட்டு எங்கே இருக்குது, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார், எந்தெந்த சாட்சிகள்,
ஏன்னா அவர் வழக்குரைஞர். அவரோட இருந்தவங்களே பேசிக்காக அவர் கூட இருந்தவங்களே 4-5 பேர் வழக்குரைஞர்கள். ஸோ 5 வழக்குரைஞர்கள் வந்து கவுண்டர் கொஸ்டின் ஆரம்பித்தார். அப்போ நாங்கள் கைதாக மாட்டோம், நீங்கள் வந்து கேஸ் டைரியை கொண்டு வாங்க, இந்த வழக்கில் இந்த சூழ்நிலையில் எங்களை கைது செய்கிறோன்னு சரியான காரணத்தை சொல்லுங்கள் இப்போ அப்படி டிஃபெண்ட் பண்ணிட்டார். நீங்கள் உள்ள ரூம் போயிட்டீங்க. இல்லை, அவர் வந்து மோகன்தாஸ் போகும்போது அப்போ அவரால் வந்து பண்ண முடியாதுன்னு நிலைமை வந்துச்சு. உடனே எனக்கு தகவல் கொடுத்தாரு ஜாயின்ட் கமிஷனர் சேஷசாய். ஏன்னா குறிப்பாக அவருடைய நேரடி உத்தரவின் பேரில் தான் இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. அப்போ டி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு கமிஷனராக இருந்தார். அப்போ வந்து சரி ராஜேந்திரன் நீங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு போங்க, அவரை வந்து சாதாரணமாக கைது பண்ணிட முடியாது, அவர் வந்து லாயர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க நண்பர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் போய் அதை மீட் பண்ணி ஆகணும். நான் அந்த இடத்துக்கு போகும்போதே அவங்க நண்பர்கள் வந்து 25 லாயர்கள் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க 25 பேருமே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க நண்பர்கள் சொல்ல நான் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க, நான் உங்களை கைது செஞ்சு ஆக வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னால் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒத்துழைக்கல. ஆம்ஸ்ட்ராங் வந்து சொல்கிறாருன்னா, சார் எனக்கு வந்து கைதுக்கான சரியான காரணத்தையும் சிடி ஃபைலு அதில் எனக்கு எதிராக யார் யார் சொன்னாங்க, என்னங்க கோர்ட்டில் வாரண்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்குறாரு. ஸோ இதுக்கெல்லாம் சாதாரணமாக பதில் சொல்ல, ஆனால் அவங்க கேட்குற மனநிலையில் அவங்க நண்பர்கள் இல்லை. அவங்க வந்து எக்மோருக்கு ஃபோன் பண்ணால் எக்மோர் கோர்ட்டு, அம்பத்தூர் கோர்ட்டு, உயர்நீதிமன்றம், கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வக்கீல்கள் வந்து அந்த ஹோட்டலில் குமிந்து விட்டார்கள். ஒரே நிமிஷம், ஒரே ஒரு அந்த அரை மணி. நான் வந்து ஹார்பர்லேருந்து அந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்குள்ளே, ஈகா தேட்டருக்கு பின்னாடி இருக்க அந்த ஹோட்டலுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவங்க 25 நண்பர்களாகி நான் இருக்கும்பொழுதே வந்து குமிந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்துக்கிட்டே இருக்காங்க. வழக்கறிஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், புற்றீசல் போல வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஹோட்டலே பிடிக்காத அளவுக்கு வழக்கறிஞர்கள் கூட்டம். இதில் வந்து நானும் என்னுடைய காவலர்கள் ஒரு 6 பேரும் கூட மோகன்தாஸும் நாங்கள் ஒரு மினிமம் ஃபோர்ஸை வச்சு அவரை அவரை பார்த்தாச்சு, உங்கள் கைது செய்கிறோன்னு சொல்லியாச்சு. ஆனால் அவரை வந்து அந்த இடத்த விட்டு விடவும் முடியாது. நாங்கள் வந்து வெற்றி பெறுவதா இல்லை அவர் வெற்றி பெறுவதா என்கின்ற ஒரு சட்ட போராட்டம், நேரடி போராட்டம். அதிகபட்சம் ஒரு 7 பேர் நீங்கள் இருப்பீங்க, அங்கே 100 பேர் இருக்கு. நாங்கள் 7 பேர் இருக்கிறோம்னா அவங்க 100 பேர், 25, 50 ஆகி 50, 100 ஆகி 100க்கு மேலே போயிட்டே இருக்கு. அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் நேரடியாக வந்து சட்ட போராட்டம், சட்ட விவாதம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது 1 மணி நேரம். அப்படின்னா 1 மணி நேரம் விவாதம்னா அது எவ்வளோ ஹீட்டடாக இருந்திருக்கும் பார்த்துக்குங்க. அங்கேருந்து நவுந்தா அவர் எஸ்கேப் ஆகிடுவாருன்னு தெரியும். நாங்கள் நகர்ந்தா அவரு நகர்ந்துருவார். அவர் போயிட்டா எங்களுடைய காவல்துறையுடைய மாண்பு போயிடும். நாங்கள் வந்து வெற்றி பெற்று ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வழக்கு எங்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட வந்து மேன் பவர் இருக்கு, லாயர்ஸ் இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இது ஒன்றுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற பின்புலம் அவருக்கு இருக்கு. வட சென்னையில் அவர் நினச்சா ஏன் திரு மாயாவதியை வைத்து அவர் பல ஊர்வலங்கள் நடத்தும் போதெல்லாம் வந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை வைத்து ஊர்வலம் நடத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்தது. ஆம்ஸ்ட்ராங் இந்த இடத்துல இருக்கிறாரு, அவரை போலீஸ் பிடிக்க போதுன்னு பொதுமக்கள்கிட்ட சொன்னாவே பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட தெருவெங்கும் கூடுற அளவுக்கு. இப்போ ஹோட்டலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மிகப்பெரிய கூட்டம் வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே என்னமோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் ஏன்னா அது பூராமே கண்ணாடி மாளிகையாக ஆன ஹோட்டல் அது. அதனால் இங்கேருந்து பார்க்குற பொழுதே எங்களுக்கு தெரியுது ஹோட்டலை சுற்றி வந்து கூட்டம் குவிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியுது. அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் நடந்த தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கைது. என்னன்னு பேசுனீங்க சார் கடைசியாக? எங்கே வந்து எப்படி காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா, நான் சொன்னேன் சார், தேர் ஆர் சர்டன் கேசஸ் இன் விச் போலீஸ் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். அதாவது நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு செஞ்சு வாரண்ட் வாங்கி கைது செய்ய வேண்டிய வழக்குகள் சில இருக்குது. இந்த 147, 148, 341 என்னங்க 324, 325, 307, 506 Part 2 இது போன்ற செக்ஷன்லாம் போட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறது இது பாரி பெரிய குற்ற வழக்குகள். இந்த மாதிரி வழக்குகளில் போலீஸ் ஆஃபீஸர் விசாரணையே வந்து பிரதானமானது. அப்போ நான் வந்து நேரடியாக யாரெல்லாம் வந்து குற்றவாளி அது நான் லீக் அவுட் பண்ணி அல்லது போய் வாரண்ட் வாங்க மாட்டேன், நான் நேரடியாக கைது செய்ய அதிகாரம் படுத்தது தான் காவல்துறை அப்படின்னு வழக்குரைஞர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதை தாண்டி வந்து காவல்துறைக்கு பிரத்யேகமாக என்ன அதிகாரம் இருக்குதுங்கிறத நான் வந்து தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, பின்னாடி வந்து என்னோட தொடர்பில் இருக்கிற எங்கள் ஜாயின்ட் கமிஷனர் திரு சேஷசாய் அவர்கள் கூட்டம் எவ்வளவு நான் ஒரு நிமிடத்தில் மட்டும் அப்படி 1 ஸ்டெப் பின்னாடி வந்து சார் அவங்க கூட்டம் 100 அப்படின்னோடனே எனக்கு அவர் ஸ்ட்ரென்த் அனுப்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ எங்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 100 வந்துருச்சு. எங்களது 100, அவங்களது 100க்கு மேற்பட்டவர்கள். அப்போ வந்து ஜாயின்ட் கமிஷனர் வந்து
என்ன விவாதம் ராஜேந்திரன், நீ போதுமே வந்து நீ எல்லா வழக்குகளையும் வந்து குற்றவாளிகளை வந்து கைது செய்ததில் உனக்கு போதிய திறமை இருக்குது. இல்லை சார், இங்கே வந்து சேதாரம் இல்லாமல் இது வந்து ஒரு பொது ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து ஒரு உணவு விடுதியில் 2 பேரும் மோதல் ஆயிடுச்சுன்னா கைகலப்பு வந்துடும் சார். அதுக்காக தான் நாங்கள் சுமூகமான முறையில் இந்த கைதை வந்து நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ என்ன செஞ்சால் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு பேசும்போது மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் கற்றறிந்தவர்கள் சட்டம் தெரிந்தவர்களை வந்து கைது செய்ய போகும்போது பக்கத்தில் போய் நின்று உங்களுக்கு புரியும்படியாக யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அக்கார்டிங் டு தி செக்ஷன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு கைது செய்ததாக தான் அர்த்தம். இப்போ வருங்க நான் உங்களை கை தொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொட்டாச்சு. அவர் தொட்டுட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததாக அர்த்தம். இப்போ நீங்கள் மீறி போனால் நாங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதா சட்டத்தெரிய மிகப்பெரிய லாக் ஆகுது. அப்போ நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு கையை பிடிச்சி கையை தொட்டு சொல்லியாச்சு, இவர் அரசுன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் வந்ததாக தான் அர்த்தம் சார் சட்டப்படி. அது அவருக்கும் தெரியும். அதில் விசேஷம் என்னென்னா, இவர் வந்து கையில் தொட்டு இவர் சொல்லிட்டாருன்னா யுவர் அண்டர் அரெஸ்ட்னா அவருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோங்கிறது அவருக்கு தெரியும். அந்த தொட விடாம பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல தொட விடாம இல்ல, ஓடியல்ல இருந்துகிட்டே அவங்க நண்பர்கள் நெருங்க விடாம, அவங்க வழக்குரைஞர்கள் நெருங்க விடல. அவர் சுத்தி நின்னுக்கிறாங்க. ஒரே கூக்குரல், ஒரே சத்தம். காவல்துறையில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக சத்தம் போட முடியாது. சார் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சார், எங்களுக்கு சட்டத்தில் வழி இருக்குது சார், இவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். அப்படி ஒரு விவாதம் தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் விவாதம். அதில் ஜாயின்ட் கமிஷனர் வந்து என்ன நடந்து சோஃபார் சார், நான் வந்து யூஆர் அண்டர் அரெஸ்ட் சொல்லியாச்சு, ஹீ இஸ் அண்டர் மை கஸ்டடி, ஹீ இஸ் நாட் கோஆப்ரேட்டிங் டு ரீச் மை வெஹிக்கிள், அவ்வளோதான். அப்போ வந்து சார் அவர் வந்து உங்களை கைது செஞ்சுட்டார், இன்னுமே நீங்கள் படித்தவங்க வக்கீல், அவர் உங்களை வந்து யூஆர் அண்டர் அரெஸ்ட் சொல்லியாச்சுன்னா யூஆர் அண்டர் மை கஸ்டடி, இனிமேல் வந்து யூ கேனாட் எஸ்கேப், நாங்கள் பர்மிட் பண்ணவும் முடியாது, அதில் ஃபோர்ஸு பிரச்சனை தான் விடுவாங்க, தேவையில்லாமல் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம். டேக் ஓவர் இந்த சென்ஸு, எங்கள்கிட்ட இந்த 100 காவலர்கள் வர வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். 100 காவலர்கள் எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா ஆரம்பத்தில். இது ஜாயின்ட் கமிஷனர் நான் அப்டேட் பண்ணோன்னே எனக்கு 100 காவலர்கள் கொடுத்துட்டாரு. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி மனித வேலின்னு சொல்லுவோம்ல, அப்படி அவரை சுற்றி ஒரு கார்டன் போட்டாச்சு. நாங்கள் அப்படி அவரை சுற்றிட்டு இல்லைங்க அப்படின்னோடனே கிட்டத்தட்ட அவர் வந்து என்னுடைய கண்ட்ரோல் பண்ணிட்டார். மூவ் டு த கார் ப்ளீஸ் கோஆப்ரேட் அப்படின்னோடனே கப்புனு கோஆப்ரேட் பண்ணிட்டார். நீங்கள் ஓகே அவரை சென்ட்ரலில் நிற்க வச்சு எல்லாரும் லாக் பண்ணிட்டீங்க, அவர் நடுவில் வச்சு காவலர்களை, அதுவும் ரொம்ப சமயோஜிதமா என் வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சமயோஜிதமாக செஞ்ச வழக்கு. எந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், மேன் பவர் இருக்கிறவர், லா பவர், சட்ட வல்லுநர்களை கூட வச்சிருக்கிற ஒரு மனிதனை அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே போய் சிங்கத்தை அதன் குகையில் சந்தித்தது மாதிரி வைங்களேன், அந்த கூட்டத்துக்குள்ளே போய் வந்து வெற்றி பெற்ற ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாது. ஏன்னா அந்த இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றும் போதே அவங்க கூட இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து காவல்துறை அராஜகம் ஒழிகன்னு அவங்க கோஷம் போடுறாங்க, கத்துறாங்க, ஐயோ தலைவா உங்களை கைது பண்ணிட்டாங்க, போலீஸ் இப்படி பண்ணுறாங்க, அநீதி பண்ணுறாங்க அப்படின்னு கத்திட்டு தான் எல்லோரும் வந்தாங்க. அப்படி இருந்த போது பாதுகாப்பான முறையில் அவரை வந்து வண்டியில் ஏற்றி அவர் வந்து எங்கள் இடத்துக்கு போயிட்டு இந்த வழக்கில் தான் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்கன்னு பேப்பர்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது வந்து அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினோம். அவருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பிச்சது 3 மணிக்கு தான் வந்து முடிஞ்சதுன்னா 12, 1, 2, 3 அப்போ கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு நேரடி விவாதம், கைகலப்பு தவிர்க்கப்பட்ட ஒரு நேரடி விவகாரம். ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ்க்கு வந்து ஒரு பக்கம் ரிட்டர்ன் இருந்திருக்கலாம். இல்லை, டாக்டர் கலைஞரை கைது செய்ய போகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. அதே மாதிரி வந்து அப்போ திரு முரசொலி மாறன் அவர்களை கைது செய்ய போகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. பல்வேறு தலைவர்களை கைது செய்ய போகும்போதெல்லாம் கூட்டம் எல்லாமே வந்து ஒரு 10 பேர் இருந்தாவே வந்து அந்த இடத்துல கைகலப்புகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு 100க்கு மேற்பட்ட அவர் என்ன உயிரே கொடுக்குற ஆம்ஸ்ட்ராங் என்ற உயிரே கொடுக்குற ஆதரவாளர்கள் 100 பேருக்கு மத்தியில் அவர் உட்கார்ந்துருக்கிற பொழுது வார்த்தை வசீகரத்தால் வந்து அவரை வந்து தன்மையப்படுத்தி நாங்கள் காவல்துறை தான் வெற்றி பெற்றோம், இந்த வழக்கில் வந்து கைது செய்யும் படலத்தை நிறைவேற்றிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது எங்களுடைய தனித்திறமை என்று கூட நாங்கள் மெச்சத்தகும் முறையில் சொல்லிக்க முடியும். அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துதா சார்? இல்லை, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே என்னாச்சுன்னா நாங்கள் போயிட்டு இந்த வழக்கில் இந்த மாதிரியான 4 விட்னஸஸ் வந்து உங்களுக்கு எதிராக சாட்சிகள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துகிறோம்,
அதான் அவங்க சொல்ல வந்ததுன்னா, அந்த 3 மணி நேரம் வந்து யாருமே சாப்பிடல. எங்களுக்கு வந்த பிரத்யேகமான சிறப்பு உணவுகள் அன்னைக்கு வரவழைக்கப்பட்டது. அப்போ அவருக்கு வந்து நாகரிகமான முறையில் அவருக்கு மதிய உணவு நான் கொடுத்தேன். நான் அவருக்கு மதிய உணவு உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டு, இல்லை அவர் வேண்டாம்லாம் அடம் பிடிச்சார். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இல்லைல்ல எங்களுக்கு வந்த மட்டன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டாகணும், அரெஸ்ட் பண்ணிட்டு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கீங்க. அவர் அதான் கேட்டார். கைது இவ்வளோ இது பண்ணி கைது பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பாடு சிறப்பாக கொடுத்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களே. இது வந்து சட்டத்துக்குள்ளே நடந்த ஒரு சின்ன விவாதம் தானே ஒழிய ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு என்ன சாப்பாடு வந்ததோ அதே சாப்பாடு உங்களுக்கு நாங்கள் வந்து பழக இனிமை இல்லைங்க, பணியில் நேர்மை. நாங்கள் பணியில் நேர்மையாக இருந்தால் பழக இனிமையை தான் பழகுவோம். அதுதான் வந்து தமிழ்நாட்டு காவல்துறையுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து கிட்டத்தட்ட மனநிலை வந்து எங்களோட கோஆப்ரேட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டார். அவரை வந்து நீதிமன்ற காவலத்துக்கு உட்படுத்தி வரவே நான் தனியாக அவர் கூட போயிருந்தேன். அப்போ இந்த வழக்கெல்லாம் வந்து என்னென்ன காரணங்களுக்காக என் மீது போடப்படுகிறது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட பர்சனலாக பேசியிருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் என்கிட்ட பர்சனலாக பழக ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் பிணையில் வந்து இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் போய் தன் மீது சுமத்தப்பட்ட வழக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு கேஸ்லேருந்து விடுதலை ஆகிட்டு பல்வேறு நிகழ்வுகள் இந்த அண்ணா நகர்லேயும் அவர் காவல்துறை நண்பர்களும் நிறையா இருக்காங்க. காவல்துறை அதிகாரியோடைய திருமணத்துக்கெல்லாம் வரும்போது கூட சுற்றிலையும் 25 பேர் இருப்பாங்க. அவர் ஆம்ஸ்ட்ராங் வராரு, இந்த கல்யாண மண்டபத்தில் நுழையிறாரு, போய் பரிசு கொடுக்கறதுக்கு ஸ்டேஜில் நிற்கிறாருன்னா அந்த கூட்டம் பூராமே அவரை தான் பார்த்துட்ருக்கோம். அவர் பரிசு கொடுத்துட்டோன்னே அவரே சொன்னார், இந்த கூட்டம் பூரா நம்மளை பார்க்குறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு கொடுத்துட்டு நிற்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அப்படி அவ்வளோ கூட்டத்தில் வரும்போது பல முறை என்னை பார்த்து என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு மரியாதையாக விசாரிச்சுட்டு போவார். அந்த நினைவு இருக்கு அவருக்கு. நான் வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்தில் அவர் வந்து முதல் முறையாக பண்போட பேசிட்டு பண்போடு நடந்துக்கிட்டோமே. இந்த கைது அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் அவரை வந்து நான் வந்து பண்போடு நடந்து கொண்ட விதம், சட்டத்தை எடுத்து சொன்ன விதம், அவருக்கு உணவளித்த விதம் என்னங்க, இந்த சட்டத்தின் மீது நீங்கள் உங்களை வந்து நாங்கள் நீதிமன்ற காவலத்துக்கு உட்படுத்தி தான் ஆக வேண்டும் என்று நாங்கள் எடுத்துரைத்த விதம், இதையெல்லாம் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால எதிர்காலத்தில் என் மீது ஒரு சிறந்த மரியாதை வச்சுருந்தார். எங்கே பார்த்தாலும் என்னை விசாரிப்பார். புரியுது சார். சார் இப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய படுகொலையே பெரிய அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அவருடைய இறப்பு, அதுவும் உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி நபர்கள் வந்ததாக இருக்கட்டும், 30 செகண்ட்குள்ளே அவரை வந்து படுகொலை செய்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு காவல் அதிகாரியாக நீங்கள் எவ்வளோ தூரம் இது வந்து அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்த்தீங்க? இது தொடர்பாக இவங்களை நாங்கள் விசாரிக்கிறோம், அவங்கள விசாரிக்கணும், விசாரணை இன்னும் நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. இதோடைய நிலைப்பாடை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து இதுவரை கைது செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 24, 25 தொட்டு கொண்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல்துறைக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சவாலான கேஸாக அமைஞ்சிச்சு. சென்னை மாநகர காவல்துறை என்ன செஞ்சது, இல்லை மற்ற எந்த ஏஜென்சிகளை விட நாங்கள் வந்து விசாரணையில் வந்து சளைத்து போனவர்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து தினைக்கும் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை அன்றைய தினம் வந்து விசாரணை சரியாக நடக்காது, ஆஜர்படுத்துறதோடு முடிஞ்சு போய்டும்னு நினச்சவங்க எல்லாமே வந்து இப்போ திரு அண்ணாமலை அவர்களே வந்து இந்த விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு, பார்த்துருப்பீங்க. ஏன் திரு ஆனந்த் அவர்களும் வந்து சோஃபார் இந்த விசாரணை சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது, இது நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் சொல்கிறார். ஆனந்த் வந்து இப்போ ஒரு மாநில கட்சியுடைய தலைவராக அந்த இடத்துக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய இடத்துக்கு வந்திருந்த போதிலும் அவர் வந்து ஒரு சட்ட வல்லுநர்கள் ஒரு கூட்டம் போட்டு அவரோட ஒரு டீமே வச்சு கண்காணிக்கும் போது இந்த வழக்கு கழுத்து வரை வந்துருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தலை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நிற்குது. தலை யார் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து சம்போ செந்தில், சிசிங் ராஜா இவங்க 2 பேரோட நிற்குதா, இல்லை இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணது என்ன காரணத்திற்கு, இந்த 3 கேள்விகள் தான் அங்கே நிற்குது. ஸோ தொடர்ந்து இப்போ 10 பேர் அல்லது 15 பேரை மட்டும் கைது செய்திருந்த காவல்துறை 25 தொட்டுச்சு அப்படிங்கிறதுனால ஜனங்க நினைக்கிறாங்க இவ்வளோ பேர் வந்து, ஏன் ராஜீவ்காந்தி கேஸில் 35 பேர் குற்றவாளி, கண்டிப்பாக அதில் எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆனாலும் 120B மற்றும் 34 IPC படி இந்த 2 சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து பிளான் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாலும் சரி, இல்லை பிளான் போட்டு கொடுத்துட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு பணம் கொடுத்து நீ இதை முடிச்சுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, இந்த கொலை அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. இப்போ கல்யாணம்னா ஒரு நிகழ்வு, அதில் எத்தனை பேர் வந்து மொய் வச்சாங்களோ அத்தனை பேரும் கலந்துக்கிட்டதான்னு அர்த்தம். அதுபோல் இந்த கொலை அப்படிங்கிற நிகழ்வுக்கு
எத்தனை பேர் என்னென்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்களோ அவங்க கான்ட்ரிபியூஷனுக்கு தகுந்த மாதிரி மட்டுமல்ல நோக்கம் வந்து கொலை செய்து விட வேண்டும் தானே. அதனால் ஒரு இந்த நேரில் சென்று வெட்டியவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை திட்டம் போட்டவருக்கு, பணம் கொடுத்தவருக்கு, முதலீடு செய்தவருக்கு அத்தனை பேருக்கும் பொருந்தும். அப்படி தான் இந்த தீர்ப்பு அமையப் போகிறது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அந்த தீர்ப்பை வந்து அடையாமல் வந்து சென்னை மாநகர காவல்துறையும் ஓயாது என்று நான் கருதுகிறேன். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.